ரபியுல் அவ்வலுடைய மாதம் வந்து விட்டாலே உலகம் முழுவதும் உண்டான இஸ்லாமியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை ஞாபகம் கொண்டு நாயகத்தை புகழ்ந்து பைத்துகள் படிப்பதற்கும் மௌலிதுகள் ஓதுவதற்கும் தங்களுடைய பள்ளிகளையும் வீடுகளையும் ஆட்கள் கூடுகிற இடத்தையும் தயார் செய்வார்கள். அதை பார்க்குகிற பொழுது நம்மில் சிலர்களுக்கு கடுமையான எரிச்சல் உண்டாகுகிறது. எப்படியாவது நாயகத்தின் மீதுண்டான அந்த புகழ் மாலைகளை நிறுத்துவதற்கு அவர்களால் முடிந்தவரை பொய் பித்தலாட்டங்களை செய்து அதை நிறுத்த முயற்சி செய்வார்கள். பல காலங்களாக இவர்கள் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அந்த நாயகத்தினுடைய புகழை வானளவில் உயர்த்தியவன் அல்லாஹு ஆகுவான். கியாமத்து நாள் வரை அது தடுத்து நிறுத்த உங்களால் முடியவே முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய பொய்பித்தலாட்டங்களை சொன்னாலும், அந்த பெல்ட்டி அடித்தாலும், புதிய புதிய இயக்கங்களையும் சேனல்களையும் தாயிகளையும் உருவாக்கி முயற்சி செய்தாலும் அது நடக்கவே நடக்காது. நாயகத்தின் புகழ் உயர்ந்த வண்ணமாகத்தான் இருக்கும். அதை பாடி நன்மையை பெறுகிற இஸ்லாமியர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டேதான் இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை அதில் இவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். புதிய புதிய முயற்சிகளை கொண்டு வருவார்கள். அதில் ஒரு முயற்சி புதிதாக வந்திருக்கிறது. இவருக்கு பதில் சொல்லும்படியாக பலரும் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கும் நம்ம இந்த கேள்வி கேட்குறோம். ஸோ இந்த கேள்வியில வந்து நீங்க ஒரு விருப்பு இல்லாம இவன் அந்த ஜமாத் இந்த ஜமாத் எல்லாம் வேணாம், பொதுவான ஒரு கேள்வி, சரியா? இவர்கள் வந்த துவக்க காலத்துல நான் இந்த ஜமாயத்து, நான் அந்த ஜமாயத்து, நான் மாநிலம், நான் தேசியம், நான் அகில உலகம் என்று சொல்வதில் பெரிய பெருமிதம் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அவர்களில் பலர்களும் தாங்கள் இந்த ஜமாயத்து என்று சொல்வதற்கு கூட கூச்சப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். தங்களை இந்த ஜமாஅத்தினுடைய ஆள் என்று அடையாளப்படுத்துவதிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அவ்வளவு அமோகமாக இருக்கிறது இவர்களுடைய ஜமாஅத்துகளின் தேவா. சரி இருக்கட்டும், என்ன சொல்றாருன்னு கேட்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம்னு வச்சுப்போமே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா டிசம்பர் மாசம் 25ஆவது நாள்? சரி, ஓகே. அதையே நம்ம கொண்டாடல, அப்புறம் அதையும் கொண்டாட வேண்டியதுதானே? ஏன்னா இஸ்லாத்தின் பார்வையில எல்லா நபிகளும் ஒண்ணுதான். இஸ்லாத்தின் பார்வையில எல்லா நபிமார்களும் ஒண்ணா. தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல். சிலர்களை விட சிலர்களை அல்லாஹ் ஏற்றமாக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களிலும் உலுல் அஸ்ம் என்கிற 5 நபிமார்கள் ஏற்றமானவர்கள் ஆவார்கள். வரிசை முறையுண்டு. அதில் மிக உன்னதமான நபிதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் எப்படி ஒன்னாகுவாங்க? சரி இருக்கட்டும், சொல்லுங்க. நபிக்கு பர்த்டே கொண்டாடி அதுக்கு ஸ்மானம் ஓடுது பண்ணா, ஈசா நபிக்கு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டியதுதானே எல்லாரும்? ஏன் கொண்டாடுறது இல்லை? அல்லாஹு அக்பர். பயங்கரமான ஒரு கேள்விதான். கிறிஸ்துவர்கள் தங்கள் கடவுளாக அல்லது கடவுளின் மகனாக கருதுகிற இயேசு, அந்த இயேசு பிறந்ததாக அவர்கள் கருதுகிற டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அப்ப இயேசு என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அவர்கள் இயேசு என்கிறார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது டிசம்பர் 25 தானே? யார் சொன்னா? கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள். அதை ஆதாரமாக கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிசம்பர் 25 தான் பிறந்தாங்க, ஏன் அன்னைக்கு நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்லைன்னு கேட்கிறார். முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிசம்பர் 25 தான் பிறந்தார்கள் என்பதே தவறான வாதம். ஏன்னா இஸ்லாமியர்களாகிய நாம் ஷரீஅத்தினுடைய காரியங்களின் நாட்களை கணக்கிடுவது ஈசவி மாதங்களை வைத்தல்ல. ஆங்கில கலண்டரின் படி எந்த ஷரீஅத்தினுடைய காரியத்தையும் நாம் கணக்கிடுவது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக நாம் சொல்வது ஏப்ரல் 22 அல்ல. ஆங்கில மாத கணக்குப்படி அப்படி வருமாய் இருக்கலாம். ஆனால் ரபியுல் அவ்வல் 12 என்று சொல்லுகிறோம். அதில் சிறிய ஒரு கருத்து வேற்றுமை இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் சஹீஹாக சொன்னது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீலுடைய வருடம் ரபியுல் அவ்வல் 12வது பிறையில் தான் பிறந்தார்கள் என்பதாகும், அல்லது அந்த மாதத்தின் வேற ஏதாவது ஒரு நாட்களில். அதனால்தான் நம்முடைய இமாம்கள் நாயகத்தினுடைய வருகையில் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மீலாதை நடத்துவதாக இருந்தால் அதற்காக ரபியுல் அவ்வலுடைய மாதம் முழுவதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதாக சொல்லுவார்கள். இருக்கட்டும், இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது எந்த மாதம், எந்த தேதி? அதை முதல்ல கரெக்டா சொல்லுங்க. அப்புறம் அதை கொண்டாடுவோமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம். அவ்விஷயத்தில் சஹீஹான எந்த ஒரு அறிவிப்பும் வந்தது கிடையாது. நம்முடைய சில தாரீഖ് வரலாறு புத்தகங்களில் நம்மால் காண முடியும்.
பரிசுத்தமான முஹர்ரத்தினுடைய மாதத்தில் ஒரு தேதியில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்று. அந்த தேதியில இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் சுன்னத்து நோன்பை எடுக்கத்தான் செய்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் அடையாளப்படுத்திய டிசம்பர் 25 கொண்டாட வேண்டிய அவசியம் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. அது அவர்களுடைய கடவுளாகவும் கடவுளின் புத்திரனாகவும் கருதுகிற இயேசுவினுடைய பிறப்பை சொல்லுகிறார்கள். எதை எங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டு பெரிய ஒரு கேள்வி கேட்ட மாதிரி அவருடைய முகத்தில் ஒரு ரியாக்ஷனை பார்த்தீங்களா? மற்றொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் ஆவார்கள். சூரா யூனுஸுடைய வசனம், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அந்த அருட்கொடையை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். அவ்வாறு மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் கூட்டம் கூடுவதற்கிறதே, மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் ஒன்று சேர்வதை விட மிக சிறந்த கூட்டமாகும் அது என்று குர்ஆன் சாட்சியப்படுத்துகிறது. அப்படி ஒரு காரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களை உங்களுக்கு அருட்கொடையாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்றோ, அந்த அருட்கொடையில் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்றோ, அதற்காக கூட்டம் கூடுங்கள் என்றோ குர்ஆன் சொன்னது கிடையாது. பிறகு எதற்கு நாம் அதை கொண்டாட வேண்டும்? அதான் நான் முன்னாடி சொன்னேன், அந்த பெல்ட்டி அடிப்பாங்க, எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக. சரி, அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்போம். சரி, நபியில ரொம்ப பிடிச்சவங்க எங்க நீங்க சொல்றீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சரியா, அன்சாரி தோழர்கள் பதில் சொன்னாங்க, நபியை நீங்க எங்களுடைய குதிரையை கடலுக்குள்ள செலுத்த சொன்னீங்கன்னா நாங்க செலுத்த தயாரா இருக்கோம். அப்படி நபியை ரொம்ப விரும்பக்கூடிய அவங்க கூட இதை செய்யல. யார் சொன்னா செய்யலன்னு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்சாரி சஹாபாக்கள் புகழ் பாடியதில்லை என்று யார் சொன்னது? புகாரி ரிப்போர்ட் செய்த சொஹீஹான ஹதீசுகளில் வந்திருக்கிறது. காலித் பின் தக்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரபீ என்கிற பெண் சஹாபிக்கு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவில் ஜா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹல ஹீன புனிய அலையா, அந்த திருமண இரவில் என்னை பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அந்த நேரத்தில் ஃபஜஅலத் ஜுவைரியாத்துன் லனா, அன்சாரி சஹாபாக்களில் பட்ட சிறுமிகளான பெண்கள் தஃப்புகளை கொண்டு அடித்த வண்ணமாக புகழ் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். யாரை பற்றி? பத்ரு சஹாபாக்களை பற்றி. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த பொழுது நாயகத்தை பற்றி அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். நாயகத்தினுடைய புகழுகளை பைத்துகளாக படிப்பதற்குத்தான் நாங்கள் மௌலித் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த மௌலிதை தானே அந்த அன்சாரி சிறுமிகள் செய்தார்கள். அதற்கு நாயகம் என்ன ரியாக்ட் கொடுத்தாங்க, அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். அன்சாரி சஹாபாக்கள் இதை செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களே, யார் சொன்னது? இதோ புகாரி ரிப்போர்ட் செய்த ஹதீஸ். நாயகத்தை பற்றி புகழ்ந்து பாடல்களை அன்சாரி சஹாபாக்கள் படித்திருக்கிறார்கள், தஃப்பை அடித்த வண்ணமாக. இன்னும் போர்களுக்கு சென்று தங்களுடைய உயிரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அர்ப்பணம் செய்த அன்சாரி சஹாபாக்கள், போர் முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிற பொழுது தங்களுடைய குழந்தைகளை வைத்து தஃப்படித்து நாயகத்தை புகழ்ந்து பாடல்களை பாடி வரவேற்பு கொடுப்பார்கள் தங்களுடைய நாடுகளில். யார் சொன்னது அன்சாரி சஹாபாக்கள் செய்யவில்லை என்று? அதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நாயகத்தின் மீதுண்டான மஹப்பத்தை உயிரை கொடுத்து வெளிக்காட்டினார்கள். சிறியோர்கள் பாடல்களை பாடி புகழ் பைத்துகளை சொல்லி தங்களுடைய முஹப்பத்தை வெளிக்காட்டினார்கள். அன்சாரி சஹாபாக்களில் இருந்து வெளியான புகழ் மாலைதானே தொலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா என்கிற உலக புகழ் பெற்ற அந்த அற்புத வரிகள். யார் சொன்னது அன்சாரி சஹாபாக்கள் செய்யவில்லை என்று? சரி, அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்போம். என்ன சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உற்ற தோழன் நீங்க தான் அந்த உலகத்திலேயே. அவங்க கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவே மௌலித் ஓதல. நாயகத்தின் உற்ற தோழர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்தின் மீது மௌலித் ஓதவில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மௌலித் என்ற வார்த்தையை கொண்டு இவர்கள் நாடுவது நாயகத்தினுடைய புகழைத்தான். அதைத்தான் நாமும் நாடுகிறோம். நாயகத்தினுடைய அருமை பெருமைகளையும் மகிமை மகத்துவங்களையும் பைத்துகளாகவும் உரைநடையாகவும் சொல்வதற்குத்தான் மௌலிதுகள் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த மௌலிதை பற்றித்தான் இவர்கள் பேசுகிறார்கள். அந்த மௌலித நாயகத்தினுடைய உற்ற தோழனான சையதுனா அபூபக்கர் சித்திகே செய்யவில்லையே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார் சொன்னா செய்யவில்லை என்று?
அன்சாரிகள் செய்யவில்லைங்கிற வாதம் முறியடிக்கப்பட்டு விட்டது. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்யலைங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாதான் இவங்க செய்வாங்களாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நமக்கு தெரியுமே, நாயகத்தை பற்றி புகழ் மாலைகள் படிக்கக்கூடிய அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. நாயகத்தை பற்றி புகழ் படிப்பது பைத்துகளாகவோ கவிதைகளாகவோ படிப்பது தவறான ஒரு காரியமாக இருந்தால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறுத்து ஹஸ்ஸானேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்லலை, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல அமல் தான் அவர்களுக்கு தெரியும். சரி, இருக்கட்டும். இப்போ பக்கத்தில் இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தை பற்றி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து கவிதைகள் படிப்பது, நம்முடைய பாஷையில் மௌலிது ஓதுவதை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஹஸ்ஸான் இப்னு சாபித், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்றாங்க, யா ஹஸ்ஸான் ஹல் குல்த ஃபீ அபீ பக்கரின் ஷைஆ, என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய ஜிகிரி தோஸ்த் அபூபக்கர் சித்திக், அவரை பற்றியும் ஒரு சில வரிகளை நீங்கள் பாடமாட்டீர்களா? இப்ப நமக்கு இருக்கிற புழக்க பாஷையில் சொல்வதாக இருந்தால் அந்த மௌலிதையும் கொஞ்சம் ஓதுங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாயகத்தின் மீது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌலிது ஓதனாங்களாங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் கேட்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய புகழ் மாலையை படிக்கும்படியாக ஹஸ்ஸான் இப்னு சாபித்திடத்தில் வேண்டுகோள் வைக்கிறார்கள். கால நஅம், உடனே ஹஸ்ஸானுடைய திருவாயிலிருந்து ரலியல்லாஹு அன் அருமையான வாசகங்கள் வருகிறது. வசானியஸ் நைனி ஃபில் காரில் முனீஃபி வகத் தோஃபல் அதுவு பிஹி இது சஅதல் ஜபலா வகான ஹிப்பு ரசூலில்லாஹி கத் அலிமு மினல் பரியத்தி லம் யஅதில் பிஹி ரஜுலா. எப்படி நாயகத்தை உலகில் யாரும் புகழ முடியாத வார்த்தைகளை கொண்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து படித்துக் கொண்டிருந்தார்களோ அதே போன்று தரமான வார்த்தைகளை கொண்டும் உண்மை வாசகங்களை அமைத்தும் அற்புதமான ஒரு கவிதையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிக்கிறார்கள். நம்முடைய புழக்க பாஷையில் சொன்னால் அந்த மௌலிதை ஓதுகிறார்கள். ஃபல்லஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, பற்கள் தெரியும் அளவிற்கு சிரிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்ம கால சொதக்குத யா ஹஸ்ஸான் ஹுவ கமா குல்தா, நீங்கள் சொன்னது உண்மையாகும் ஹஸ்ஸான் அவர்களே, என் நண்பர் அபூபக்கர் தற்பொழுது நீங்கள் சொன்ன அந்த புகழுக்குரியவர்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகாரம் கிடைக்குகிறது. இந்த அபூபக்கரையா நீங்கள் நாயகத்தின் மீது மௌலிது ஓதவில்லை என்று சொல்லுகிறீர்கள்? சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இன்னும் ஒருபடி நான் சொல்றேன், நபி மூத்தாயிட்டாங்கன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா இல்லையா, அவங்க கையில கத்தி எடுத்துட்டு அருவாள் வச்சுட்டு யார் ஒருத்தவங்க நபி மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்றீங்களோ உங்க தலையை சீவிடுவேன்னாங்க. அவ்வளவு பாசங்கள் கொண்ட சஹாபாக்கள் யாருமே இதை செய்யலையே. சையதுனா உமர் பினுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்யவில்லையாம். யார் சொன்னது? புகாரியிலேயே மிக தெளிவாக வந்திருக்கிறது. அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன் உமரா மர்ர பி ஹஸ்ஸான் வ ஹுவ யன்ஷுது ஷஅர ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிது நபவியில இன்று நாம் புழங்குகிற புழக்கத்தின்படி மௌலிதை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படித்து கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக சென்றார்கள் சையதுனா உமர் பினுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. பார்த்தா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்தை புகழ்ந்து பாடல்களை படித்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து வட்டமா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வையை பார்த்தார் சையதுனா உமர் பினுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அந்த பார்வையின் நோக்கம் என்ன என்பதை உடனே விளங்கி கொண்டார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா தன்னுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தில் ஒரு சிறிய பிதஅத்து கூட, ஒரு சிறிய அளவிற்கு ஷிர்க் கூட உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிற உமர் பினுல் கத்தாப் இந்த செயல்பாடையும் பிதஅத் என்று கருதி விடுவாரோ என்பதற்காக உடனே சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? கது குந்து அன்ஷுது வ ஃபீஹி மன் ஹுவ கைரும் மின்கா, பெருமானாருடைய காலத்திலேயே பள்ளியில் இதை நான் செய்து கொண்டுதான் இருந்தேன், இதற்கு நாயகத்தின் அங்கீகாரம் இருக்குகிறது என்று ஞாபகப்படுத்தினார்கள். அந்த ஹதீஸில் வருகிறது, பக்கத்தில் இருந்த சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை வழிமொழிந்தார்கள்.
ஆம், நாயகம் இதை கேட்டு அவருக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களுக்கு உதவி செய்வாயாக என்று நாயகம் துஆவும் செய்திருக்கிறார்கள் என்று உமர் அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். சிரித்த வண்ணமாக கடந்து சென்றார்கள் செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் சொல்வதை போன்று மௌலிது ஓதுவது முஹப்பத்தினுடைய வெளிப்பாடொன்றும் அல்ல என்றிருந்தால், அது பித்அத்தானதாக பித்அத்தினுடைய ஒரு சிறிய அம்சம் அதில் இருந்திருந்தால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டிருப்பார்களா? தடுத்து நிறுத்தி இருப்பார்கள் அல்லவா? அவர்களுடைய அனுமதியும் இன்று நாம் புழங்குகிற புழக்க பாஷையில் சொல்லுகிற மௌலிதுக்கு உண்டு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சுபஹான மௌலிது ஓதலியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க எதை காட்டி தந்தார்களோ அதை செய்யறது தான் மார்க்கம். அந்த மாதிரி யாரும் சஹாபாக்கள் செய்யாத ஒன்று. இன்னைக்கு சுபஹான மௌலிதுன்னு ஒன்று ஓதுறோமா இல்லையா? இது ஜஸ்ட் 500-600 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தவர் கண்டுபிடிச்சார். அவங்க எல்லாம் சுபஹான மௌலித படிக்கலையேங்கிறாங்க. சுபஹான மௌலித எப்படி அவங்க படிப்பாங்க? அவங்க கைவசம் இருந்த மௌலிது தானே படிச்சிருப்பாங்க. சுபஹான மௌலிது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்டதுன்னு இவரே சொல்றாரு. அது எப்படி சஹாபாக்கள் படிப்பாங்க? சிந்திச்சு ஒரு மாதிரி ஆயிட்டார் போல் இருக்குது. மக்களுடைய மூளைகளை தவறான முறையில் சலவை செய்து இவர்களுடைய கொள்கையின் பக்கம் கொண்டு வருவதற்காக சொல்லப்படுகிற பித்தலாட்ட வார்த்தைகள் இதுவெல்லாம். அதனுடைய கடைசியில சொல்றாரு, சுபான மௌலிதுக்கு வரிக்கு வரி அதுல பெரிய ஷிர்க் இருக்குது, அதை வரிக்கு வரி இவர் தர்ஜுமா பண்ணி விளக்க போறேன் அப்படிங்கிறாரு. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், விளக்குங்கள், அதில் இருக்குகிற ஷிர்க் என்ன என்பதை விளக்குங்கள். ஆனால் அதற்கு முன்னால் அதில் ஷிர்க் இருக்குகிறது இல்லை என்கிற விவாதத்தை தொடங்குவதற்கு முன்னால் ஷிர்க் என்று சொன்னால் என்ன என்பதை விளக்குங்கள். அனைத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்துத்தான் நாங்கள் பேசுவோம் என்று சொன்ன நீங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவாக இதுதான் ஷிர்க் என்ற வார்த்தைக்குண்டான விளக்கம், இணை வைத்தல் என்பதாக சொல்லி மொழிபெயர்ப்பு செய்வதல்ல, அதுக்கு நீங்க உங்க இஷ்டப்படி சில அர்த்தங்களை கொடுப்பதல்ல. ஷிர்க்குக்குண்டான தாரீஃப் என்ன? தாரீஃப்னு சொன்னா அது ஜாமி மானியா இருக்கும். அதாவது அது சொன்னதற்கு பின்னாடி அப்படின்னா இது ஷிர்காகுமான்னு கேட்டா இல்ல அது இதிலிருந்து விதிவிலக்குன்னு அப்புறம் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தையை சொல்லிட்டா எதையெல்லாம் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்து, எதையெல்லாம் விதிவிலக்காக்க வேண்டுமோ அதையெல்லாம் விதிவிலக்காக்கிற மாதிரி உண்டான வாசகம் அமைப்பதுதான் தாரீஃப், விளக்கம் என்று சொல்வது. அப்படி நீங்கள் காணுகிற ஷிர்கிற்கு என்ன விளக்கம் என்பதை ஒரு முறை சொல்லிவிட்டு பிறகு சுபஹான மௌலிதில் ஷிர்க் இருக்குகிறதா என்பதை நீங்கள் ஸ்தாபிக்க முயற்சி செய்யுங்கள். பார்க்கலாம், நமக்கு அல்லாஹு சத்தியத்தை வெளிப்படுத்துவான், அசத்தியம் அழிந்தே தீரும்.